ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்டிங் வீடியோ தான். பிளேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த பிளேட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு இந்த பிளேட்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா வேறு சேஞ்ச் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு ரொம்ப ராசியான பிளேட்டுங்க. ஸோ எப்போவுமே ஒரு பிளேட்டு கொண்டு வந்தால் அதை ஃபில் பண்ணாமல் போக மாட்டேன். ஆனால் ஒரு ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிளேட்லலாம் காய் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பிளேட் இருக்கும். அதுதான் வாங்கி அந்த பேம்புலலாம் பேஸ்கெட் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி தான் வாங்கி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் அதுலலாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு எதுவோ அதுதானே நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க ஹார்வெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னா வெண்டைக்காய். ஐயோ ஃபஸ்ட்டே சொதப்பலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வெண்டைக்காய்க்கு எனக்கு எப்போயுமே ஆகாதுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன் தான் இவன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு சிசர் இருந்துச்சு. அதில் எடுத்து கட் பண்ணேன். பட் ஆனால் கட்டே ஆகலை. நிறைய அந்த மாதிரி கார்டனில் சிசரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணியிருக்கிறேங்க. அது இதையும் எடுத்து எடுத்து குத்தி குத்தி ஏதேதோ ஒன்று பண்ணி விட்ருவேன். எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இதுக்கே சண்டை வரும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கார்டனில் கொண்டு ஸ்பாயில் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி இந்த யானை தந்த வெண்டை அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு எனக்கு எப்பயுமே ஆகவே ஆகாது. கையில் உடைச்சா வரவே மாட்டார். அவருக்குன்னு சிசர் யூஸ் பண்ணால் தான் வருவார். அவர் ஏன்னு தெரியலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 வெண்டைக்காய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் 4 வெண்டை வந்திருக்குறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்கங்க. இவனை அப்படியே செடியோடு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருப்பான். இன்னொருத்த நம்ம ரகம், நம்ம நாட்டு ரகம். அவனுக்கு சிசர்லாம் தேவையில்லை. அப்படி கையில் உடைச்சாவே அப்படியே வந்துடுவான். இவனும் ஒரு 4 வெண்டைக்காய் இருந்தாங்க. ஒரு கிரவுண்ட்லேயும் ஒரு நிறைய இப்போலாம் சீடு போட்டு விட்ருக்குறேன். அவன் எல்லாம் வருவானா என்னென்னு தெரியல. வந்துட்டு ஆனால் சீடு மட்டும் வெளியில் எட்டி பார்த்துட்டான். பட் செடியாக வருவானுங்களா என்னென்னு தெரியலை. நம்ம உள்ளர கார்டனுக்குள்ளேயும் ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 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 வேளைக்கு பொரியலுக்கு ஆகிற மாதிரி வெண்டைக்காய் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிட்டாங்க. 4, 5 வெண்டைக்காய் நாட்டு ரகம், 4 யானை தந்த வெண்டை அவரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பறிச்சுட்டு இது என்னென்னா, அந்த நாட்டு வெண்டைக்காய் ரொம்ப பெருசாக போக மாட்டேங்கிறேன். என்னே தெரியல. ஆனால் க்ரோ பேக்கில் கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்குறான். ஸோ இவனை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வீடியோவில் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய். இந்த வாரம் அவரை, இந்த வாரம்னு இல்லை, இந்த மந்த்து அவரை மந்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ அவரைக்காய் எக்கச்சக்கங்க. அதான் சொல்லுவாங்களே, யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. இந்த செடிங்க எந்தெந்த மந்த்தில் என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் போல். நான் இவ்வளோ நாளாக என்னடா அந்த அவரைக்காய் அவ்வளோவாலாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். பட் ஆனால் இந்த 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த மிஸ்ட் சீசன் ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து அவ்வளோ அவரைக்காங்க, செம்ம அவரைக்காய். நேற்று மார்க்கெட் போயிருந்தேன். அங்கேயும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அவரைக்காயாக நிறையா நம்ம கண்ணிலே தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், ஓ இது அவரைக்காய் சீசன் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப வெஜிடபிள்ஸில் இந்த மந்த் அந்த மந்த்லாம் தெரியாதுங்க. ஸோ போகிற போக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த கார்டன் வச்சது எந்த காய் எப்போ வரும் அப்படின்ற ஒரு லேர்னிங் கிடச்சிருச்சு. என்ன தான் நம்ம யூடியூப் பார்த்தாலுமே நம்மளுடைய அந்த இதை பட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுலேருந்து நல்ல ஒரு லெசன் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கார்டன் வச்சு அதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டு பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் போயிட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த அவரைக்காய். இது கொடியாக போகுது. பட் ஆனால் இந்த அவரைக்காய் நல்ல சூப்பராக ஒரு சாஃப்டான ஒரு இதில் இருக்குங்க. இது லீனாக இருக்கும். அவன் கொஞ்சம் பட்டையாக இருப்பான். இவன் கூட என்னென்னா, நான் பிடுங்கி போடலான்னு நினச்சிருந்த அவரைக்காய். அது என்னடா பூச்சியெல்லாம் அப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவனை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அவன் சின்ன க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கிறேன். ஆனால் பாருங்கள், காய் பாருங்கள் எவ்வளோ காய் கொடுத்துருவேன். இது அப்படி தூக்கி போகலான்னு நினச்ச இதில் நல்லா இப்போ காய்ங்க, அப்படி ஒரு காய். இன்னொரு க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கிறேன். அவன்துலேயும் நல்லா காய் பிடிச்சிட்ருக்குறான். 2 க்ரோ பேக்கில் இவங்க வெளியில், என்னோடய வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த கார்டனில் வச்சிட்ருக்கேன். உள்ளரையும் இப்போ நிறைய அவரைக்காய் போட்டிருக்குறேன். அவன்துலேயும் நிறைய எக்கச்சக்கமாக பூ வச்சு அவ்வளோ காய் கொடுத்துட்ருக்குறானுங்க. இந்த அவரைக்காயில் ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்னே சொல்லலாம். அது என்னென்னா, இதில் ஒரு கருப்பு கலரில் பூச்சி வருங்க. பிசு பிசுன்னு இருக்கும். அவனுக்கு இன்றைக்கி தான் நான் மருந்து அடிச்சு விட்டேன். அதான் ஆஸ் யூஷுவலாக என்ன மருந்து கொடுப்பேன்னா, அந்த இஞ்சி, பச்சை மிளகாயும், அப்புறம் நம்ம
அரிசி தண்ணியெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருப்போம்ல, நல்லா புளிச்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரேயில் அடிச்சு விட்டா கண்ட்ரோல் ஆகும். ஸோ பாருங்கள், இது வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த அவரையும் அந்த அவரையும் சேமாக தாங்க இருக்காங்க. செடி, பூ எல்லாமே சேமாக இருக்காங்க. பட் ஆனால் காய் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வர்றானுங்க. அது எப்படி ஏன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். நான் கூட சரி பூ இதெல்லாம் கொடி, லீஃப் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா, பட் ஆனால் இவன்தில் பாருங்கள் எல்லாமே சேமு. அது காய் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றானுங்க. நான் இப்படி காய் பறிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த பூவெல்லாம் வந்து ஒரு சில பூ வந்து கீழே விழுந்துடுறாங்க. எனக்கு பாவமாக போயிடுச்சு. ஐயோ, அந்த பூவிலேருந்து தானே காய் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளே கேமராமேன் வேலையும் பார்க்குறதுனால சில காயையும் வந்து பறிக்கும்போது செடியும் ஸ்பாயில் பண்ணி விட்றேன். எவ்வளோ கொத்து கொத்தாக பாருங்கள். இந்த என்னோடய பேக் டோரில் ஒரு கார்டன் செட்டப் வச்சுருக்கிறேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? இல்லை பார்க்குறதுக்கு தான் இங்கே இருந்தால் இவ்வளோ காய் வருது அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணே என்னால் நம்ப முடியாதுங்க. அந்த மாதிரி எனக்கு காய் கொடுத்துட்ருக்குறான். இங்கே பாருங்கள், கை நிறைய காய். இது வந்து 2 டேஸ்க்கு ஒருக்கா. இதில் இவங்களாம் இன்னும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகாமல் இருக்காங்க. ஆனால் காய் பாருங்கள் எவ்வளோ காய்ன்னு. நான் கரெக்டான அதாவது கண்மூடித்தனமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்களா, அது எந்த அளவுக்கு நல்ல விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். நான் எல்லா பக்கெட்லேயும் இந்த மந்த்து தான் வந்து அவரைக்காயின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் 2 மந்த் பிஃபோரே வந்து இந்த அவரைக்காய் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து சீடு நல்லா பெருசாகி க்ரோ ஆகி கரெக்டாக இந்த காய் தர்ற டயத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ காய் வந்திருக்காம. அதே மாதிரி இந்த சைடு, அதாவது வீட்டுக்கு சைடில் இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்து அவரைக்காய் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. பட் ஆனால் காய் இன்னும் பெருசாகலை. ஸோ அதனால் வந்து எந்த காய் கொஞ்சம் நல்லா ஹார்வெஸ்டிங்க்கு வந்துச்சோ அந்த காயை மட்டும் எடுத்துக்கிட்டு பாருங்கள், அவரைக்காயே என் பிளேட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பூச்சி வந்தாங்க கரெக்டாக அந்த அவரைக்காய் ரகத்தையாக தேடி பிடிப்பாங்களா என்னென்னு தெரியல. இந்த லாங் பீன்ஸு, இந்த அவரைக்காய் இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்கிறான்னு பாருங்கள். அப்படியே பச்சை அது பிளாக் கலரில் இருப்பானுங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருப்பானுங்க. அப்படியே செடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுவானுங்க. இன்றைக்கி அவனுங்களுக்கு அதுதான் அடிச்சு விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்குறேன். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம அடிச்சு விட்டாலுங்க இந்த பூச்சியையும் செடியையும் பிரிக்கவே முடியாது. ஸோ வந்து அது இருக்க தான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி அப்படியே காய் பறிச்சுக்கிற வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ வந்து ஒரு 2, 3 இருந்தாங்க இந்த க்ரோ பேக்லேயும். அப்புறம் வந்து நம்ம மண் சலிக்கிற வண்டி இருக்குது இல்லையா, ஒரு நாட்டு டொமேட்டோவும் செர்ரி டொமேட்டோவும் தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். மண் சலிக்கிற வண்டி இருக்குது இல்லையா, அவனுக்கு கீழேயும் செர்ரி டொமேட்டோ பெரிய செடி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகிறான். இவனுக்கும் டைம் வந்தால் தான் காய் நிறையா கொடுப்பான். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்குறான். இவனை நல்லா பூந்து கீழே தலையை கொடுத்து கேமராவை கீழே மொபைலை கொடுத்து அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரே டயர்ட். எனக்கு மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்க. இதுவே பயங்கர ஒர்க் அவுட்டு. ஏன்னா எனக்கு கை குத்துறதுக்கு, கீழே குனிஞ்சு எல்லா செடியும் பிடுங்குறதுக்கு இதுவே செம்ம ஒர்க் அவுட்டு. உங்கள் இதுலேயும் கார்டன் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாடி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஜிம்முக்கெலாம் போக அவசியமே கிடையாது. இதில் வந்து 2 in 1 பர்பஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து நாட்டு தக்காளி இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவனுங்களையும் பறிச்சுட்டு இவன் வந்து வேர் போகிறதுக்கு சரியான அந்த இடத்துல இடம் இல்லைங்க. ஸோ அதனால தான் கம்மியாகவே அவன் காய் தர்றான். நெக்ஸ்ட்டு வந்து இவன் லாஸ்ட்டுங்க. இவனோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காய் மட்டும் இருந்தாங்க. காயை பிடிங்கிட்டு அவனை டிஸ்போசல் பண்ணிவிட்டு அவனுக்கு பாய் சொல்லி அவனை வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சாச்சு. ஒரே ஒரு காய் இருந்தான். அவனும் வந்து இந்த ரெயின் வந்ததுனால ரொம்ப அழுகி போயிட்டான். சரி உனக்கு பாய்டா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு. போயிட்டு வாடா, எனக்கு கொடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாட்டு தக்காளி, கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாங் பீன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நிறையா இருப்பாங்க. பட் ஆனால் அந்த பூவிலெல்லாம் அந்த பூச்சி வந்துடுறதுனால கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. ஸோ ஒரு 4, 5 இருந்தாங்க. கொஞ்சம் பிஞ்சாகவே வந்து பிடுங்கிக்கலாம். ஏன்னா அது பிஞ்சாக பிடுங்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. நல்லா பசங்களும் நல்லா சாப்பிட்றாங்க. அதில் தேங்காய் பூவெல்லாம் துருவியில் போட்டால் நல்லா இருக்குது. ஸோ லாங் பீன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தாங்க. இவங்க வந்து அந்த லாங் பீன்ஸ் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடி எடுத்து விடவே எனக்கு வந்து சரியாக போயிடுது. வாங்கடான்னு சொல்லிவிட்டு என் கை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே கார்டனில் ஒர்க் பண்ணி அப்படியே ரஃப் ஆகிட்டு இருக்குது கையெல்லாம்.
என்ன பண்ணுறது. அப்புறமா என்ன சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம்னா அந்த ரோஜாப் செடி அது வந்து எனக்கு பறிக்கவே மனசு இல்லைங்க. பட் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சரி வாங்கடா உனக்கு இதுக்கு மேலே என்னடா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் உங்களை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரோஸா பூ இன்னும் இருக்காங்க. 2 ரோஸ் மொட்டில் இருக்காங்க. ஒன்று எல்லோவில் இருக்காங்க. இன்னொன்று செடி கூட மொட்டில் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் காஸ்மோஸ் வந்து அங்கேருந்து அங்கே பார்த்து என்னை சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றை பிடுங்கலடா நான் ரோஜாவை மட்டும்தான் பிடுங்குறேன் அப்படின்னு. ஏன்னா காஸ்மோஸ் வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நேரம் தாங்க. அது எதுக்கு பிடுங்கிட்டு அது செடியிலே இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியில் என்னோடய பிளேட்டை பார்த்திங்களா, நான் சொன்னேன் இல்லையா என்னோடய பிளேட் எம்டியாக வந்தால் ஃபுல்லாகாமல் போகவே போகாதுன்னு. அவரைக்காய் தாங்க இன்றைக்கி ஹைலைட்டு. எவ்வளோ அவரைக்காயின்னு பாருங்கள். அவரைக்காய், லாங் பீன்ஸ், நாட்டு தக்காளி. இதில் வந்து பிரிஞ்சால் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ அவள் வந்துட்டுருக்கான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்